வெல்கம் பேக் டெக்கீஸ். இன்னைக்கு இந்தியாவில் Redmi Note 9 வந்து லான்ச் ஆயிருக்கு. முக்கியமாக இதோட பிரைசிங் ரொம்ப ரீசனபிளா வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் 12,000ல ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த Redmi Note 9 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த Redmi Note 9 இதே சேம் பிரைசிங்ல இருக்கக்கூடிய இது காம்படிட்டரான Realme Narzo 10 கூட சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்துட்டு எது நல்லா இருக்கு, எது பெஸ்ட், எந்த மொபைல வாங்கலாம், ஃபுல் டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அது ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்றதை விட நிறைய புலம்பி இருப்பேன் நம்ம சேனலை பத்தி. ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. பிளஸ் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல 2 days பிஃபோர் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஆஸ்க் டெக்னிக் அப்படின்னு சொல்லி. ஸோ என்கிட்ட நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னாலும் இல்ல ஏதாச்சும் ஷேர் பண்ணாலும் இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வீடியோ ஒரு செப்பரேட்டா வீடியோ மேக் பண்ணி உங்களுடைய நேமும் மென்ஷன் பண்ணி செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். இன்னும் அந்த போஸ்ட்டை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட சேனல்ல மிக்ஸ்டு கண்டென்ட்டா வந்து போட்டுருக்கோம். மொபைலும் போடுறோம், கேஜெட் போடுறோம். ஸோ நிறைய விஷயங்களை கவர் பண்ணி போட்டுருக்கோம். உங்களுக்கு மொபைல் கம்பேரிசன் மட்டும் தனியாக செப்பரேட்டா உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான செப்பரேட்டான ஒரு சேனல் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான சேனலோட லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் கம்பேரிசன் வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால மொபைல் கம்பேரிசன் வீடியோ தமிழில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சேனல் புதுசா வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Redmi Note 9 and Realme Narzo 10 இது ரெண்டுத்துக்குமே டிசைனிங் அண்ட் பில்ட் குவாலிட்டி பிளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய டிசைன் அண்ட் பில்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டிசைன் வரப்ப Redmi Note 9க்கு ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 6.5 இன்ச்சில் டிஸ்பிளே இருக்குது. IPS LCD டிஸ்பிளே தான். மேலே ஒரு பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. அதுவும் நல்லா ஒரு லெஃப்ட் கார்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கிளாசி ஃபினிஷும் இருக்குது. கீழே ரெட்மியோட பிராண்டிங் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கேமரா குவாட் கேமரா செட்டப்பில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கொடுத்துட்றாங்க. அப்படியே Realme Narzo 10க்கு பார்த்தீங்கன்னா அதே 6.5 இன்ச்சில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. IPS LCD டிஸ்பிளே தான். பட் இது 720 டிஸ்பிளே தான். வாட்டர் டாப் நாட்ச்ல ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு, அது சென்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பில்ட்னு பாக்குறப்ப இதுக்கும் பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல Realme பிராண்ட் வந்து வெர்டிகலா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்திருக்காங்க. குவாட் கேமரா செட்டப் வெர்டிகல் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க லெஃப்ட் கார்னர்ல. நெக்ஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Redmi Note 9 டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.53 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில். ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 15:5:9 வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமரா இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 395 பிக்சல் per inch வந்து கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 60 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்குது. அப்படியே Realme Narzo 10க்கு வந்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க 720 பிக்சலில். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. வாட்டர் டாப் நாட்சில் செல்ஃபி கேமரா இருக்குது. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 270 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான். 60 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3 இருக்கு. ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா MediaTek Helio G85 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க Redmi Note 9ல. இது ஆக்டோகோர் ப்ராசஸர். highest clock speed னு பார்க்கறப்ப 2 GHz. சிப்செட்டோட சைஸ் 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணது. GPU னு பார்க்கறப்ப Mali G52 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே Realme Narzo 10க்கு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். highest clock speed 2 GHz. சைஸ் னு பார்க்கறப்ப 12 நானோமீட்டர் பில்ட் பண்ணுது. GPU சேம் Mali G52 தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு GPUக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. CPU பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரி லைஃப் ஆகட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் பெஞ்ச் மார்க்லயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் வந்து எடுத்திருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 to 3% தான் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் ஆகும். அப்படி கேமரா சைடு வந்தீங்கன்னா Redmi Note 9ல பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் டைப்ல கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், 2 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார், தென் இன்னொரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்கறப்ப 13 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி Realme Narzo 10 பக்கம் வந்தீங்கன்னா சேம் கேமரா செட்டப் தான். பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப் பட் வெர்டிகல் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப இதுல 16 மெகா பிக்சல்ல செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ பேட்டரின்னு வரப்ப Redmi Note 9ல 5020 mAh வந்து
பேட்டரி கொடுக்குறாங்க. இதுக்கு 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. பாக்ஸ்ல உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துறாங்க. USB போர்ட்னு பார்க்கறப்ப டைப் C தான். ஃபிங்கர் ஸ்கேனர் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாவே. Realme Narzo 10க்கு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. USB டைப் C தான். Fingerprint பேக் சைடில் இதுக்கும் செப்பரேட்டாவே கொடுத்துறாங்க. தென் லான்ச் டேட்னு பார்க்கறப்ப Redmi Note 9 இன்னைக்கு தான் வந்து லான்ச்சே ஆயிருக்கு. July 20, 2020. Realme Narzo 10 பக்கம் வந்தீங்கன்னா May 18, 2020ல லான்ச் ஆயிருக்கு. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு மொபைலோட நெக்ஸ்ட் சேல் எப்பன்னு பார்க்கறப்ப Redmi Note 9 உடைய ஃபர்ஸ்ட் சேல் July 24 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆஃப்டர்நூன் 12 PM அப்படியே Realme Narzo 10 பக்கம் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேல் பார்க்கறப்ப நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது July 21, 12 PM வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரைசிங் அண்ட் வேரியன்ட் Redmi Note 9 பக்கம் வந்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்டான 4GB and 64GB தராங்க. இதோட பிரைசிங் இப்போ 11,999க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரவுண்டா 12,000ல இந்த மொபைல் செல் ஆகும். Realme Narzo 10க்கு வந்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 4GB and 128GB வரைக்கும் மெமரி தராங்க. இதோட பிரைசிங் சேம் அதே 11,999க்கு தான் செல் ஆயிட்டு இருக்கு. ரவுண்டா 12,000. கம்பேரிசன் பார்த்திருப்பீங்க சைட் பை சைடு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே, நீங்க டிஸ்பிளே சூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்க? Redmi Note 9 இல்ல Realme Narzo 10 ஸோ Redmi Note 9 பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த மொபைலும் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வருது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். Realme Narzo 10ல பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் தராங்க 720 ரெசல்யூஷனில். ஸோ நீங்கள் டிஸ்பிளே சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? நானாக இருந்தால் Redmi Note 9 பக்கம் போவேன். பிகாஸ் எனக்கு அதில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்குறப்ப Redmi Note 9ல MediaTek உடைய Helio G85 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியூ சிப்செட். அப்படியே Realme Narzo 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Helio G80 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்டு சிப்செட் வரை கம்பேரிசனும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதிலே பார்த்தீங்கனாலே தெரியும் பெருசாக டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 5% கிட்ட தான் டிஃபரன்ஸ் வருது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மோர் ஆல்வேஸ் ரெண்டு மொபைலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால இதில் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது Redmi Note 9 ஆகட்டும் இல்ல Realme Narzo 10 ஆகட்டும். நெக்ஸ்ட் கேமரா பக்கம் வந்தீங்கனாலும் பேக் சைட்ல உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. குவாட் கேமரா செட்டப் சேம் அதே காம்பினேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பேக் சைட்ல இந்த கேமராவுடைய மாடல் இருக்குல்ல, ஸோ அந்த டிசைன் மட்டும் ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த டிசைன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல வந்தீங்கன்னா செல்ஃபி கேமரால உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது. Redmi Note 9ல உங்களுக்கு 13 மெகா பிக்சல் தான் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுக்குறாங்க. Realme Narzo 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா வைஸ் பார்க்கறப்ப Realme Narzo 10ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. தென் பேட்டரின்னு பார்க்கறப்ப ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு 5000 mAh கிட்ட பேட்டரி வந்து கொடுத்துறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரப்ப Redmi Note 9ல பார்த்தீங்கன்னா 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அப்படியே Realme Narzo 10ல பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. தென் ரெண்டுத்துக்குமே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பேக் சைட்லயே வந்து செப்பரேட்டா கொடுத்துறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரப்ப Redmi Note 9க்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. தென் வேரியன்ட்னு வரப்ப இந்த ரெண்டு மொபைலுமே இதுக்கான பேஸ் வேரியன்டான 4GB ரேம்ல உங்களுக்கு கிடைக்குது. பட் மெமரின்னு வரப்ப Redmi Note 9ல 64GB மெமரி வந்து கொடுத்துறாங்க. அதே Realme Narzo 10ல பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் உங்களுக்கு மெமரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பிரைசிங், ஸோ இந்த ரெண்டு மாடலோடைய பேஸ் வேரியண்ட்டும் உங்களுக்கு 11,999க்கு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்டா 12,000ல இந்த ரெண்டு மொபைலுமே கிடைக்குது. மெமரி மட்டும் பார்க்குறப்ப உங்களுக்கு Realme Narzo 10ல ஒரு அட்வான்டேஜா இருக்கும். பிகாஸ் அதில் 128GB வரைக்கும் இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஓவராலா நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மொபைல்ல ஒன்று அட்வான்டேஜா வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த ரெண்டு மொபைல் நீங்க வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா எந்த மொபைலை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.